السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் இருலக இரட்சகர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலார் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சாதாத்துமார்கள் நம் அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அளவிலா கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்றுடவட்டுமாக ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஏற்பாடு இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை சார்ந்த பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு எத்தி வைத்து கொண்டே இருக்குகின்றான். அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்திலே மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை பொறுமை. இந்த பொறுமை இல்லாமல் எத்தனையோ நபர்கள் வழிதவறி போகுகின்ற அந்த செய்திகளை எல்லாம் நாம் கண்கூடாக நாம் கேட்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹு தஆலா பிறப்பிலேயே கொடுத்த இந்த ஈமானிய பாக்கியத்தை உணராமல் அல்லாஹ் கொடுக்குகின்ற சிறிய சிறிய சோதனைகளுக்கெல்லாம் மதம் மாறி முர்த்ததாக ஆகக்கூடிய அந்த நிலைமைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கத்லுன் நஃப்ஸ் செய்து கொள்வதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு என்ன அல்லாஹு தஆலா சோதனையை கொடுத்தான்? நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ வலிமார்கள், எத்தனையோ சஹாபாக்கள், அனைத்து நபிமார்களுக்குமே அல்லாஹு தஆலா சோதனையை கொடுத்தான். இந்த நேரத்திலே பொறுமை என்றாலே நாம் ஒரு நபியை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரே ஒரு நபிதான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே வாழ இருக்குகின்ற அனைத்து மனிதர்களும் பொறுமை என்கின்ற தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்று சொன்னால் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை உதாரணப்படுத்துகின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்தான். அப்பேற்பட்ட ஒரு பொறுமைசாலி. இந்த அளவுக்கு எப்படியெல்லாம் சொல்லலாம்னா, எப்படி நாம் ஒவ்வொரு நபிக்கும் தனித்தனி தன்மைகளை வைத்து நாம் உதாரணப்படுத்துவோமோ அதுபோல நபி மூசாவினுடைய துணிவு, நபி இப்ராஹிமினுடைய தியாகம், நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி, அதன் வரிசையிலே நபி அய்யூபினுடைய பொறுமை என்று நாம் அவர்களை உதாரணப்படுத்தலாம். அந்த அளவிற்கு ஒரு பொறுமைசாலி. சரி, அவர்களுடைய வாழ்க்கை தான் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படி என்ன அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள்? அல்லாஹ் அப்படி என்ன அவர்களுக்கு சோதனையை கொடுத்தான்? கடுமையான சோதனை. அன்பார்ந்தவர்களே, நினைக்க முடியாத அளவிற்கு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தாங்க முடிகின்ற அளவிற்கு தான் அல்லாஹு தஆலா சோதனையை கொடுப்பான். ஹதரத் அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டத்திலே அனைத்து சுகபோகங்களையும் அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்தான். அனைத்து சுகபோகங்கள், அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய 70 வயது வரையிலும் திமிஷ்கிலே பிறக்கிறார்கள் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலிலே வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது அந்த இடத்திலே அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி அய்யூபினுடைய மகனார் துல்கிஃப்ல். இப்படி நம்மளை ஆச்சரியப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அதாவது உலகத்திலே இன்பங்கள் என்று 3 இருக்கிறது. முதலாவது இன்பம் உடல் சுகம். அல்லாஹ் அந்த விஷயத்திலே நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தான். நல்ல வாட்டஞ்சாட்டமாக இருப்பார்கள் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொத்து செல்வங்களை கொடுத்தான், வளத்தை கொடுத்தான். ஆடு மாடு தோட்டம் துறவுகளை அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவது குழந்தை செல்வங்கள், 14 பிள்ளைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். இப்படி இந்த உலக இன்பங்கள் என்பதிலே உச்சத்தில் இருந்தவர்கள் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்க நாடினான். சோதனையின் காலம் 13 ஆண்டு காலம் அல்லது 18 ஆண்டு காலம் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, 18 ஆண்டு காலம் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான். சாதாரண சோதனை கிடையாது. அல்லாஹு தஆலா முதலாவதாக அவர்களை சோதிக்க ஆரம்பித்தது அவர்களுடைய உடல் நலத்திலே. அல்லாஹ் உடலிலே சோதிக்க ஆரம்பிக்கிறான்.
உடல் வாட்டஞ்சாட்டமாக இருந்த நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கூனி குறுகி போகிறார்கள். உடல் முழுக்க புண்களாக வருகிறது. அந்த புண்களில் இருந்து அந்த கொப்பளங்களில் இருந்து புழுக்கள் வெளியே வந்து விழுகுகின்ற அளவிற்கு உடல் முழுக்க, உடலுக்கு உள்புறமும் வெளிப்புறமும் அனைத்து இடத்திலும் கொப்பளங்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் நபி அய்யூப் நிரந்தர நோயாளி என்று ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிவிட்டார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய சொத்து செல்வங்களிலே அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துகிறான். அனைத்து வளநலங்களும் போய்விட்டது. ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போய்விட்டது. மூன்றாவதாக அவர்களுடைய 14 பிள்ளைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பிள்ளைகளுடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். பார்ந்த சகோதரர்களை, தாங்க முடியாத சோதனை. இதற்கு மத்தியிலே ஏழ்மை தலைவிரித்து ஆடுகிறது. ஏழ்மை, கடுமையான ஏழ்மை. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை. அவர்களுடைய மனைவி லயா, ரஹ்மத் என்று சொல்லுவார்கள், லயா என்று பட்டை பெயராக சொல்லுவார்கள். லயா கூலி வேலைக்கு சென்று அவர்களுக்காக உணவு கொண்டு வந்து தருகிறார். இப்படியே நாட்கள் ஓடுகிறது. ஷைத்தான் சும்மா இருப்பானா? ஷைத்தான் பார்க்கிறான், எப்படியாவது இவர்களை வழிகெடுக்கணுமே, இவர்களுக்கு எப்படியாவது தொந்தரவு கொடுக்கணுமே. மக்களிடத்திலே சென்று சொல்லுகிறான், நபி அய்யூபிற்கு நோய், கடுமையான நோய். அந்த அவருடைய மனைவி எங்கு வந்தாலும் அங்கேயும் நோய் பரவுகிறது என்று ஒரு இட்டலை இடுகிறான். உடனே அதை பார்த்த உடனே யாருமே கூலி வேலைக்கு லயாவை சேர்த்து கொள்வதில்லை. லயா பார்க்கிறார்கள், தன்னுடைய 18 ஆண்டு காலமாக தன்னுடைய கணவனுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது உணவு கொடுக்கணுமே, என்ன செய்வதென்று ஒன்றும் விளங்கவில்லை. யோசிக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே இன்றைக்கு ஜடை பின்னுவதும் அணிவதும் ஹராமாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே ஜடை பின்னுவதும் அணிவதும் ஹலாலாக இருந்தது. யோசிக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே நபி அய்யூபிற்கு உணவு கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய தலையினுடைய முடியை ஒரு பக்கத்தில் வலித்து ஜடை பின்னுகின்ற இடத்திலே கொடுத்து உணவு வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிறார்கள். பார்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய கஷ்டம். இரண்டாவது நாளும் அதே போல இன்னொரு பக்கத்தில் உள்ள முடியை வலித்து ஜடை பின்னுகின்ற இடத்திலே கொடுத்து உணவு வாங்கி கொண்டு வந்து வருகிறார்கள். அய்யூப் அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், எப்படி இந்த உணவு வந்தது இந்த உணவு என்று கேட்கிறார்கள். லயா தாங்க முடியவில்லை, கஷ்டத்தை சொல்ல முடியவில்லை. அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய தலையில் உள்ள துணியை விலக்கி காட்டுகிறார்கள். தலை வழுக்கையாக இருக்கிறது. நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைச்சு போனார்கள். அன்பார்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய கஷ்டம். தன்னுடைய மனைவி முடிய இழந்து போய் நிற்கிறார். பார்த்துவிட்டு திகச்சு போய் அல்லாஹ்வினிடத்திலே 18 ஆண்டு காலத்திற்கு பிறகு நபி அய்யூப் துஆ செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே வருகின்ற வரலாற்று நிகழ்ச்சிகள் இது என்ன? 5 ஆயத்துக்களை நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். வதுகுர் அபதனா அய்யூப். நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் நம்மை நினைவு கூறினார். அப்பொழுது கூட நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை அழைத்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு இப்படி சோதனையை கொடுத்து விட்டாயே, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை. அப்பொழுதும் கூட அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வஅதாப், யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், ஷைத்தான் எனக்கு அதாபை கொடுக்கிறான், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்பதாக கேட்டார்கள் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 18 ஆண்டு காலமாக நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களை லயா தான் பாத்ரூமிற்கு, கழிவறைக்கு சென்று கொண்டு போய் விடுவார். ஒரு சமயத்தில் நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் கலாமுல் ஹாஜாத் ஏற்படுகிறது. லயாவை அழைக்கிறார்கள், வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. பொதுவாகவே நோயாளிகளுக்கு உடனடியாக கோபம் வரும். அதுபோல அவர்கள் திட்டுகிறார்கள், வல்லாஹி என்னுடைய மனைவி வந்தால் என்று சொன்னால் 100 சவுக்கடி அடிப்பேன் என்பதாக சத்தியம் இடுகிறார்கள். அல்லாஹு தஆலா இதை பார்த்துவிட்டு உடனே ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஒரு குல் பிரிஜிலிக், உங்களுடைய காலை தரையில் ஒரு அடியுங்கள் நபியே. உடனே அதே போல செய்கிறார்கள். ஹாதா முகுத்தசலும் பாரிதும் ஷராப், அதிலிருந்து 2 ஊற்றுக்கள் வரும். ஒரு ஊற்றிலே நீங்கள் குடியுங்கள், இன்னொரு ஊற்றை நீங்கள் குடியுங்கள், உங்களுக்கு பரிபூரண ஷிஃபா கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல செய்கிறார்கள். பரிபூரண ஷிஃபாவை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன் வசனம் வருகிறது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வவஹப்னா லஹு அஹ்லஹு வமிஸ்லஹு மஅஹும் ரஹ்மத்தம் மின் இந்தினா. அவர்கள் இருவருக்குமே அல்லாஹ் தஆலா இளமையை மீட்டி கொடுத்தான். 14 பிள்ளைகளுக்கு பதிலாக 24 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான் என்று நாம் குர்ஆனின் வழியாக நாம் தெரிவிக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் ஒரு லேஸ் இருக்கிறது. நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு வெள்ளி தோட்டத்தை கொடுத்தான், அல்லாஹ் ஒரு தங்க தோட்டத்தை கொடுத்தான் என்று நம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லுவதும் அதுதான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துடன் சேர்ந்துதான் ஒரு லேஸ் இருக்கிறது.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக வரக்கூடிய காலத்திலே கஷ்டங்களை எல்லாம் நாம் சகித்து கொள்ள வேண்டும். அந்த சகிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். மன் தவாலா அலி யகூலுல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, மன் தவாலா அலி, எனக்காக யார் பணிந்து போகிறீர்களோ, எனக்காக யார் புரிந்து கொள்கிறீர்களோ, ரஃபஅதுஹு, வாழுகின்ற காலத்திலேயே அவர்களை நான் உயர்த்துவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய காலத்திலே பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பெரும் நசீபை அல்லாஹ்னாகிய அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.